நீட் வினாத்தாள் முறைகேடு, சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடி என தொடர்ந்து தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டுமென காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. பெரும் திரளான இளைஞர் பட்டாளம் இதற்கு ஆதரவளித்து நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கையாண்ட விதம் குறித்து கடும் விமர்சனம் எழுந்தது. இந்த விவகாரம் குறித்து முதல்வர் விஜய் எந்த கருத்தும் தெரிவிக்காதது ஏன் என சமூக ஊடகங்களில் கேள்வி எழுந்தது. இந்நிலையில் பிரபல ராப் பாடகர் தெருக்குறள் அறிவு இன்று தலைமைச் செயலகம் நுழைவு வாயில் அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இந்த செய்தி வைரலாக பரவியது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் அவரை விடுவித்து தலைமைச் செயலகத்துக்கு அழைத்தது அரசு. பின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வழி அனுப்ப அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து வீடு திரும்பினார். டெல்லியில் போராட்டம் தொடரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூரிலும் போராட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டனர். எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ போன்ற அமைப்பைச் சேர்ந்த மாணவர்களும் இதில் பங்கேற்றனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதல்வர் விஜய் சில தினங்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த மாணவர்கள் உணவு உட்பட அடிப்படை வசதிகள் தரமாக இல்லை என்று குற்றம் சாட்டினர். இதையடுத்து இன்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார், சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசம் ஆகியோர் ஆய்வில் ஈடுபட்டனர். தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று திட்டங்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார் முதல்வர் விஜய். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்குவதாக அறிவித்தார். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட், ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். மாதம் 5ஆம் தேதி அதாவது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்திலுள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 181(1) கீழ் 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை பாளையங்கோட்டை சிறையில் சந்தித்தார் திமுக எம்பி கனிமொழி. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறைகளுக்கும் கைதுகளுக்கும் அஞ்சுபவர்கள் திமுகவினர் அல்ல, ஜனநாயகத்தில் தாவேகாவிற்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, திமுக கழகத்தினர் மீது அடக்குமுறையை கையாளும் தாவேக அரசின் கொடுங்கோன்மை வீழும் என தெரிவித்தார். நல்லா இருக்காரு. அதே நேரத்துல பாளையங்கோட்டை சிறைச்சாலை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. தலைவர் கலைஞர் அவர்களே இருந்த இடம்தான் இது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 65 அவர் இருந்த சிறைச்சாலை தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த சிறைச்சாலைக்கு வந்தாலும் அதை பெருமையாகத்தான் நினைப்பார்கள். அதனால எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் அதை பெருமையாகத்தான் ஏற்றுக்கொண்டு இங்கே இந்த சிறையில இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு, வழக்குகளுக்கு, கைதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருமே கிடையாது. எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தலைவர்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த நிலையில இருக்குன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு காலையில கூட
ஒரு பெண் மிக மோசமாக பயங்கரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆக இருக்கக்கூடியவர் மீதே ஒரு குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே குற்றங்கள் பெருகி கிடக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது கூட இந்த அரசு தயாராக இல்லாத நிலையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தவறாக பேசினார் என்பதற்காக கைது செய்து சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவரை மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்படி அச்சுறுத்தலும் வழக்கும் போடப்பட்டது. அவரையும் கைது செய்ய முயற்சி செய்தார்கள், சிறையிலே அடைக்க முயற்சி செய்தார்கள். அடுத்து ஒவ்வொரு முறையும் கருத்துக்கள் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியால பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்ப இந்த அரசு ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தாவேகா ஜனநாயகத்திலே கொஞ்சமும் எங்களுக்கு அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று தன்னுடைய காவல்துறையை இப்படி எதிர்கட்சிகளை அடக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தி சபாநாயகரின் அனுமதி இல்லாமல் எம்எல்ஏவை கைது செய்ய முடியாது என திமுக எம்எல்ஏ வாதிட்டது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவை தலைமைச் செயலகம்தான் சபாநாயகரின் அதிகார எல்லை என்று பேரவை விதிகள் கூறுவதாக விளக்கம் அளித்தார். 3ஆம் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மான்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. அது எல்லாம் செய்தி குறிப்பாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லுவது அவருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பேரவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எப்படி ஈடுபடலாம் என்பதை பற்றிய அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு படித்து விடுகிறேன். பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் நீதிமன்ற கட்டளைகளை உறுப்பினர்களுக்கு சேர்ப்பித்தலும் கைது செய்தலும் 291வது விதி. அது என்ன சொல்கிறது என்றால், பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி எவரையும் பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் கைது செய்யக்கூடாது. அதேபோன்று உரிமையியல் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தின் கட்டளையோ அல்லது அறிவிப்பையோ பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் சேர்ப்பித்தல் கூடாது. இதுதான் விதி எண் 291, 292. இப்போ இந்த விதியில் அமைப்பு எல்லை என்னன்னு இப்போ கேட்கணும். மாண்பு உறுப்பினர்களுக்கு அது தெரியணும், எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியணும், அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ரொம்ப கடமை என்று நான் கருதுகின்றேன். பேரவையின் அமைப்பு எல்லை என்பது சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களை பொறுத்தவரை பேரவை மண்டபம், அதன் புறக்கூடங்கள், அதனை சார்ந்த அலுவலகங்கள், அமைச்சரது அறைகள், நூலகம், சிற்றுண்டி சாலை, தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற குழுக்கள் கூடும் அறை, அண்ணா சாலை அரசினர் தோட்டத்தில் உள்ள உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குழுக்கள் கூடும் அறை, நூலகம் மற்றும் பேரவைத் தலைவரால் அவ்வப்போது குறிப்பிடப்படும் இடங்கள் அல்லது கட்டடங்கள், இக்கட்டடங்களை சார்ந்த தாழ்வாரங்கள், படிக்கட்டுகள், பேரவை மண்டபத்திலிருந்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்வதற்கான பாதைகள் அனைத்தும் பொருந்தும். இதுதான் அந்த விதியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வெளியிலே நடக்கிற சம்பவங்களில் பேரவைத் தலைவர் அனுமதி பெற்றுதான் கைது செய்ய வேண்டும் என்று விதியில் இல்லை. தமிழ்நாட்டின் கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இந்த நொடி முதல் தமிழ்நாட்டின் கல்வி மாறுகிறது. கற்றலை இனிமையான அனுபவமாக மாற்றுவோம். அரசு பள்ளிகளில் குழந்தைகளை மையப்படுத்திய கல்வியாக மாறப்போகிறது. அனைவருக்குமான ஆரோக்கியமான கல்வியாக இருக்கப் போகிறது. அதோடு பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்கும். கதைகளின் வடிவில் மாணவர்களுக்கு கணிதம் கற்றுத்தரப்படும். புத்தகப்பை சுமை இனி குறைக்கப்படும். அப்போது மாணவர்களின் மனச்சுமையும் குறையும். பாட புத்தகங்கள் வண்ணப்பட புத்தகங்களாக மாறும் என அவர் தெரிவித்தார். இந்த நொடி முதல் தமிழ்நாடு என்ற மாநிலத்தினுடைய கல்வியும் மாறுகிறது, மக்களை நோக்கி நகர்கிறது, மாணவர்களை நோக்கி நகர்கிறது என்பதை மிகுந்த வாஞ்சையோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்ப என்ன மாறுது? இனிமேல் தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது அரசு பள்ளிகளில் குழந்தை மைய கல்வியாக மாறுகிறது. குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளை சேர்த்து அனைத்து குழந்தைகளையும் ஈர்க்கக்கூடிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வியாக இது மாறுகிறது. இனிமேல் இது குழந்தை மைய கல்வி.
கதைகளின் வழியே கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பும் ஒரு கதை சொல்லல் முறையில் நடக்க போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. அந்த ஆர்ட்ஸ் சொல்ல ஹியூமனிட்டி சொல்லி தரும். அப்ப இந்த கணித வகுப்பு மட்டுமல்ல, அறிவியல் வகுப்பு மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த பாடத்திட்டம் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகிறது? பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி? பெற்ற பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவாங்க, கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க, ஒரு சுடுசொல் சொல்லிடுவாங்க. அது அந்த குழந்தையை காயப்படுத்திடும். அப்ப குழந்தைகள் திரும்ப திரும்ப இந்த தாய் தந்தையரை வில்லனைஸ் பண்ணாம அதற்கு பதிலாக பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இது இருக்க போகிறது. சில விஷயங்களை நம்ம குறைக்க போறோம். என்ன குறைக்க போறோம்? முதல்ல இந்த புத்தக பை சுமையை குறைக்க போறோம். கைத்தட்டி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை வருஷமா, பெரிய கல்வியாளர். நல்ல கைத்தட்டல், எல்லாருமே கைத்தட்டலாம். இனிமே புத்தக பை சுமை குறைய போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். கரெக்டாங்கய்யா? நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட கம்மியாக தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. எங்க பள்ளிக்கூடம் வர பிள்ளைங்க அந்த புக்கு இந்த புக்குன்னு தூக்கி அதை சுமக்க முடியாம சுமந்து கஷ்டப்பட்ட காலம் மலையேறி விட்டது. இனி புத்தக பை சுமை குறைக்கப்படுகிறது. சரி, அதை குறைச்சிட்டோம். ஒன்று அதிகப்படுத்த போறோம். எதை அதிகப்படுத்த போறோம்? நம்முடைய டெக்ஸ்ட் புக்ல அது வெறும் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அந்த வெறும் பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். டெக்ஸ்ட் புக் வில் பி வண்ண படங்கள் நிறைந்த ஒரு ஆர்ட் புக்கா, ஒர்க் புக்கா, அவங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய புத்தகமா மாறும். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. தாவேக் அரசின் செயல்பாடுகள் குறித்து தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்டுள்ள தலையங்கத்தை சுட்டிக்காட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அவர் வெளியிட்டுள்ள பதிவாவது: ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் கிரிமினல் சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அடக்கிட பார்க்கும் தாவேக் அரசின் போக்கை கடுமையாக சாடியுள்ளது தி ஹிந்து நாளேட்டின் இன்றைய தலையங்கம். நம் முதலமைச்சருக்கு புரிவது போல சொல்ல வேண்டுமென்றால், இந்தியா முழுவதும் வெளியாகும் பத்திரிகையின் நடுப்பக்கம் அவரது தலையில் நங்கு நங்கென்று குட்டியிருக்கிறது. ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரிக்கட்டிவிடலாம் என்று இந்த அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார்.